ஷூட்டிங் செட்டுக்கு தான் வந்திருக்கேங்க. இப்ப ஒரு நியாயம் கேட்கலான்னு வந்தா என்ன உள்ளே விட மாட்டேங்கிறாரு. என் புருஷன் கிட்டயும் யாருமே பேச விட மாட்டேங்கிறாங்க. கேட்டு இழுத்து மூடுறாங்க. அது ஒரு நியாயமாவே இல்ல, கேட்கறதுக்கு யாரும் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இவர் என்ன மன உளைச்சல் என்னையும் பண்றாரு, என் குழந்தைக்கும் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. வீட்டுக்கு வந்தாருன்னா ரொம்ப குடிச்சிட்டு தான் வருவாரு, ட்ரக் அபியூஸ் பண்ணிட்டு தான் வருவாருங்க. ஆனா என்னை எதுவுமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டேன்னு சொல்றாருங்க. என் குழந்தைக்கும் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காது. வீட்டுல எல்லா பொருளையும் உடைக்கிறாருங்க. அப்புறம் என்னையும் அடிக்கிறாரு. என் குழந்தைய கெட்ட வார்த்தையில திட்டுறாரு. நீ ஏன் எனக்கு பிறந்த, உன்னாலதான் எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும்னு. எங்க அப்பா அம்மாவுக்கு போன் பண்ணி நான் டைவர்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றாருங்க. அவங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்குங்க. அதனால டைவர்ஸ் பண்றேன்னு சொன்னோன்னே எங்க அப்பா அம்மா பயந்துட்டு அவங்க ஹாஸ்பிட்டலா தான் போயிட்டு இருக்காங்க. நானுமே மூணு தடவை ஹாஸ்பிட்டல் போயிட்டேங்க. அதுக்கு எந்த தீர்வும் இல்லைங்க. ஒரு தீர்வு காணவே முடியல. 3 வருஷமா இந்த கையில நடிச்சுதான் என் வாழ்க்கையை போச்சுங்க. இதுக்கு முன்னாடி சீரியல்லாம் நடிச்சிருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இங்க ட்ரக் அபியூஸ் எல்லாமே நடக்குது. வரும்போது எல்லாமே குடிச்சிட்டு வருவாரு, ஒன்னும் ட்ரக் அபியூஸா பண்ணிட்டு வராருங்க. இதை கேட்க யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆடுறாங்க. இப்ப கூட கேட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க என்ன உள்ள விடாம. சோ இதை கேட்கறதுக்கு யாரும் இல்லை. அதனாலதான் இன்னைக்கு நான் மீடியாவை கூப்பிட்டு வந்துட்டேங்க. எனக்கு இதுக்கு ஒரு தீர்வு வேணும். இந்த கயல் சீரியல் எங்களுக்கு வேண்டாங்க. எனக்கு எங்க குழந்தைக்கு ஒரு அப்பாவா இருந்தா போதுங்க. அவரே சொல்லியிருக்காரு, குவான்டர் பக்கமா போய் 10,000 15,000 நான் வாழ்க்கை நடத்திக்கிறேன், என் குழந்தைக்கு அப்பாவா நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாருங்க. ஆனா இவர் வரவே மாட்டேங்கிறாரு. இது 2 மாசமா நான் கேட்டு இருக்கிறதுனால குழந்தை இங்க அட்லீஸ்ட் ஸ்கூல் சேர்த்துங்கன்னு சொன்னதுனால அவர் வீட்டுக்கே வராம எஸ்கேப் ஆயிட்டு இருக்காருங்க, அப்ஸ்காண்ட் ஆயிடுறாருங்க.